நீங்கள் இண்டிபெண்ட் கிரியேட்டராக இருக்க போகிறீங்க அப்படின்னா எத்திக்ஸை கடந்து நீங்கள் என்றைக்குமே ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடணும். என்ன வேணாலும் கிளிக் பைட்டுக்கு நான் ஒரு தம்ப்நெயில் வைப்பேன், என்ன வேணாலும் நான் வந்து உள்ளே பேசுவேன். இன்றைக்கி உட்காந்து தமிழ் மீடியாவில் இன்றைக்கி வந்து காசிப்பிங் வந்து பேசுகிறது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அதுக்கான இடமே கிடையாது. சில யூடியூப்ஸ் இன்றைக்கும் இருக்கிறாங்க, அந்த மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க நடத்துகிற யூடியூப்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அறம் வந்து ஃபாலோ பண்ணப்படுதோ அது பெரும்பாலும் அதில் வந்து இதாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த வியூஸ்க்காக மட்டும் நிறைய கிளிக் பைட் கண்டென்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி தம்ப்நெயில்ஸ் அப்படி ஒரு ஆடிட் பண்ணோம்னா ஸ்டோரிஸில் அதில் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான யூடியூப்ஸ் வந்து அந்த மாதிரி மோசமான யூடியூப்ஸ்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், வெப்சைட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ஒரு வெப்சைட்டு ஒரு யூடியூப் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவ்வளோ பப்ளிசிட்டியெல்லாம் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. டெய்லி வந்து சன் டிவியில் இருக்கிற பழைய ரீடர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ஃபோட்டோ நல்லா அவங்க வந்து பட்டு சாரீ கட்டிட்டு வந்திருக்கக்கூடிய சண்டே ப்ரைம் டைமுக்கு அவங்க கட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்ப்நெயில் நான் சொல்கிறேன், இந்த பக்கம் அப்பாஸோட ஃபோட்டோ வச்சுட்டு அப்பாஸின் உடல் சென்னை வருகிறது. நமக்கே ஜெர்க்காகும், அவர் நல்லா தானே இருக்கார், இது என்ன நமக்கு கண்ணுக்கு படாமல் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் அவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக, கால் அறுவை சிகிச்சைக்காக சென்னை வருவதா ஒரு செய்தி தான், அது கூட அதிகாரப்பூர்வ செய்தி கூட கிடையாது. அதுக்கு இப்படி ஒரு யூடியூப்பில் இப்படி ஒரு தம்ப்நெயில், அதாவது அந்த நியூஸ் செய்தி வாசிப்பாளர் அந்த செய்தியை வாசித்தது மாதிரி இப்படி ஒரு தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயிலில் ஏதாவது ஒரு அறமாவது இருக்கா? என்னன்னா, நான் சம்மந்தப்பட்ட நியூஸ் ரீடர்ஸ்க்குனே ஒரு அசோசியேஷன் இருக்குது, அந்த அசோசியேஷனுக்கு டெய்லி ஒவ்வொரு அந்த யூடியூப்பில் வர்ற ஸ்க்ரீன்ஷாட்ஸை மட்டும் எடுத்து அனுப்பி ரிப்போர்ட் பண்ண சொன்னேன் நான். நீங்கள் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுகளும் இருக்குது, இது நடந்துதாம் அது நடந்ததாம் அப்படின்னு. சமீபத்தில் கூட ஒரு வார இதழ், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய வார இதழ், அவங்களுக்கு ஏதோ 2 பேஜ் லாஸ்ட் மினிட்ல டெட்லைன் ப்ராப்ளம் போல், நான் வந்து என்னுடைய ஸ்டோரியை வந்து நான் ஜோஸ்டாக்ஸில் பேசியிருக்கேன், அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஜோஸ்டாக்ஸில் நான் பேசினதை அப்படியே எடுத்து அப்படியாம் இப்படியாம் அப்படின்னு சொல்லி எழுதி என்னோடய ஃபேஸ்புக்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஃபேஸ்புக்கில் போட்டேன், எப்பா மண்டபத்தில் உட்காந்து எழுதுங்க, குறைந்தபட்சம் அதை தான் நானே சொல்லியிருக்கேனே, அதில் அந்த ஆம் விகுதியாவது போடாமல் இருக்கலாம்ல. ஆம் விகுதி எதுக்குன்னா காசிப்பிங்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அக்குரஸியாக ஒரு தகவல் தெரியுதுன்னா அந்த இதை போட தேவையில்லை. அது நடந்தது அப்படின்னு, நடந்ததாம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கும் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ். உங்களை தேடி ஊடகங்கள் வரலாம், நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாகவே இருந்தால். ஃபுட் ஃபார்மரை யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா யூடியூப்பில்? இல்லையா? சரி. ஆனால் வந்து நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, அதாவது மைலோ இந்த மாதிரியான போன்விட்டா மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸில் வந்து ஹெல்த் ட்ரிங்க்னு போடக்கூடாது, காமர்ஸில் முதல்ல அதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு ஜீவோ வந்துச்சு தெரியுமா? அந்த ஜீவோவுக்கு காரணம் தனிப்பட்ட ஒரு மனிதர், ஃபுட் ஃபார்மர்னு ஒருத்தர், அவர் ஒரு யூடியூபர். அவர் ஃபுல்லாக இப்போ கூட ஒரு கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்மளோட என்ன அவரோட கேம்பெயின் சமீபத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எக்ஸ்பைரி டேட் மட்டும்தான் பார்த்து வாங்குவோம் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டில். ஆனால் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் நமக்கு கரெக்டாக தப்பா, அதில் எவ்வளவு அவேர்னஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து 2 ஃபுட் மசாலாஸ் தமிழ்நாட்டு, அதாவது இந்தியா முழுவதும் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய 2 மசாலாவை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது எதனால் பேன் பண்ணாங்க, அதில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் திடீர்னு வந்து நம்ம ஊரில் இருக்கிற பஞ்சு மிட்டாயை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதில் கேன்சர் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஃபுட் அந்த ப்ராடக்ட் என்னென்னலாம் இருக்குது கெமிக்கல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறாரு. அதாவது ஒவ்வொன்றில் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருக்குது, நமக்கு அதை பற்றின பேசிக், நாம் சாப்பிட்ற ஃபுட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இது எத்தனை பேர் தெரிஞ்சு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸான ஒரு கொஸ்டின். அதுக்காக ஒரு தனி யூடியூபர் வந்து ஒரு பெரிய கேம்பெயின் ரன் பண்ணுறாரு. அவர் தான் அந்த இது எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு போடக்கூடாதுங்கிறத வந்து பயங்கரமாக கோர்ட்லலாம் ஃபைட் பண்ணி வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கிலீஷ் மீடியா முழுவதும் அவரை போய் பேட்டி எடுத்தாங்க. அதாவது மீடியாக்கள் எதை செய்யணும் எதை செய்யாமல் இருக்காங்க, தவற விட்டுருக்காங்கங்கிறதுக்கு இந்த ஃபுட் ஃபார்மரே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு வரக்கூடிய மெயினாக வந்து ஃபேமிலி குரூப்பில் இருந்தீங்கன்னா ஃபேமிலி குரூப்பில் வர்ற எந்த செய்தியையும் நம்பக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் விஷயம். இது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம், கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
ஃபேமிலி குரூப்பில் வந்து நம்ம வழியில் வர முடியாது. அதில் பல பஞ்சாயத்துகள் வந்துடும். திமிரா இருக்காங்க, நீங்கள் ஃபேமிலி குரூப்பில் இல்லை, நாங்கள் வந்து மிக்சர் மட்டும் சாப்பிட்ணும், மியூட்டில் தான் இருக்கணும் அந்த குரூப் எப்போதுமே. நமக்கு பெரும்பாலும் என்ன கேட்டால் அந்த வாட்ஸ்அப் குரூப்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மிக்சர் மட்டும் சாப்பிட்டா போதும், நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் அங்கங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் சேனலாக மட்டுமே அதை வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் போய் எங்கள் கருத்து சொல்லிகிட்டு இருக்கணும், யாருக்கிட்டையாவது சண்டை செய்யணும்லாம் அவசியமே இல்லை. அப்படி சொன்னால் நம்மளோட டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதே மாதிரி வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய் அதே சோஷியல் மீடியாஸில் வந்து சண்டை செய்கிறதையும் இக்னோர் பண்ணிடுங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, அது உங்கள் நேரத்தை சாப்பிட்ரும். அதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீசிஸ் பேப்பர் ஒன்றா படித்து உங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்கள் போய்க்கலாம், அங்கே போய் சண்டை செய்கிறத விட. ஆனால் என்னுடைய பெரிய விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலி குரூப்பில் வரக்கூடியது எல்லாத்தையும் நம்பாதுன்னா மற்ற குரூப்பில் வரதை நம்பலாமான்னா எந்த குரூப்பில் வரதையுமே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து எங்கேயுமே வந்து ஆஃபீஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ஆஃபீஸ் தான். அதாவது ஒர்க் ஆஃப் எல்லா மாதிரி நம்ம மொபைல் தான் அதுக்கு ஒர்க் ஆஃப் எல்லாம். அங்கே வந்து நிறைய செய்திகள் வரும். அதை வந்து குறைந்தபட்சம் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் லென்ஸில் ரிவர்ஸ் சர்ச் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தால் ஃபேக்ட் செக்கோட ஆர்கனைசேஷனோட பேரோடையே ஃபஸ்ட்லேயே வரும். ஃபேக்ட் செக் பண்ணப்படலை அப்படின்னா அந்த செய்தி வேறு வேறு தளங்களில் வேறு வேறு மாதிரியாலாம் வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த செய்தியை சொல்லி இருக்கிறது யார், அவங்களோட நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து அந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எக்ஸில் இருக்கிற ட்ரெண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீடியாஸ் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது அந்த ட்ரெண்டிங் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஐடி விங்ஸ் தான் இந்த எல்லாத்தையுமே ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. பட் நீங்கள் அதுக்குள்ளேருந்து நிறையா ஸ்டோரிஸ் பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சைல்ட் ரைட்ஸ் பற்றி நீங்கள் ஒரு ஸ்டோரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. குழந்தைகளுடைய ஃபோட்டோவை காண்பிக்கக்கூடாது, ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி நான் யூனிசெஃப்பில் இது சம்மந்தமாக 2 ஒர்க் ஷாப் எடுத்தேன். அப்போ வந்து பேசிக்காக எழக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சில இடங்களில் அந்த விக்டிமை ரிவீல் பண்ண வேண்டிய சூழல் இருக்குல்ல, எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து குழந்தைகளுடைய விக்டிமை ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் தமிழ் மீடியாவில் நீங்கள் போய் முக்கியமான பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேஸ் ஸ்டடீஸை போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் குழந்தைகள் படங்களை ரிவீல் பண்ணி தான் இருக்கும். எல்லா சேனலையும், நான் பங்கேற்கிற சேனல், நான் ஒர்க் பண்ண சேனல் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்தே தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த காம்படிஷன்ஸ், இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிங்க இல்லையா, அந்த காம்படிஷன்ஸில் நடக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு 4 years பேக் அல் ஜசீரா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க ரிகார்டிங் வில்லேஜ் இன் உத்தரப்பிரதேஷ், அவங்களோட கல்ச்சரை பற்றி. இட் வாஸ் பேசிக்கலி ப்ராத்தல் பற்றி பண்ணியிருந்தாங்க. அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே என்ன ப்ராத்தல் கல்ச்சர் இருக்குன்னு. ஸோ கல்ச்சுரல் ஜேர்னலிசம், அதாவது அல் ஜசீரா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா ஒரு யூபியில் இருக்க ஏதோ ஒரு வில்லேஜில் போய் ஒரு கல்ச்சுரல் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ் மீடியா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நியூ கன் காமர்ஸ்க்கு போய் தமிழ்நாடோட கல்ச்சரை, தமிழ் மீடியா இஸ் ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கலி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பட் கல்ச்சுரல்லி இன்னும் அந்த பீட்டில் உள்ளே போகலையே, ஏன்? இல்லை ஜஸ்ட் அப்சர்வேஷன், ஐ மைட் பி ராங். இல்லை, பண்ணுறாங்க தான். நியூஸோட சூழலும் நியூஸோட தன்மையும் அந்த டைமிங்கும் தான் மாறி இருக்குமே தவிர மற்றபடி தமிழில் இதை பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா கீழடி குறித்து நம்மளுடைய பண்பாட்டுடைய தொன்மையுடைய அதுதான் பேஸ். கீழடி குறித்து எவ்வளவு டாக்குமெண்ட்ரிஸ் தமிழ் மீடியாவில் வந்திருக்கு தெரியுமா? அது யூடியூப்ஸ்லேயும் வந்திருக்கு, ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸோட எல்லா சேனல்ஸ்லையும் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு, பிரிண்ட்லேயும் அதே மாதிரி நிறைய வந்திருக்கு. அப்படி இது ஆக்சுவலி வெறும் நான் கீழடியை மட்டும் சொல்லலை. இப்போ ஒரு இஸ்ரேல் போர் நடக்குதுன்னா இஸ்ரேல் போருடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் இங்கே எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க, மொத்த ஹிஸ்ட்ரி குறித்தும் இங்கே டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் இதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னும் இன்டெப்த்தாக பார்க்குற பார்வையில் வந்து சின்ன சேஞ்சஸ், அங்கே பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும், இங்கே பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும். தமிழ் மீடியா ரொம்ப டெப்த்தாக போகாதது ஒன்று, ஸ்ட்ராங்காக இங்கே அக்ரி பண்ணிக்கக்கூடியதுன்னா கேஸ்ட் விஷயங்களில் இன்டெப்த் போகிறது கிடையாது. அது வந்து இங்கே பல காரணங்களுக்காக போகிறதில்ல. அப்படின்னாலும் கேஸ்ட் சம்பவங்கள் டாக்குமெண்ட் ஆகப்பட்டிருக்கு, ஆணவ கொலைகள் டாக்குமெண்ட் ஆகப்பட்டிருக்கு, அது செய்திகள் எல்லாமே ஃபாலோ அப் நடக்குது. ஆனால் அது இன்டெப்த்தாக போகிறதுக்கான கல்ச்சர் இங்கே இல்லை. அதை பண்ணக்கூடிய சில பேர் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு பொது வெகுஜன ஊடகத்தில் அதை பண்ணுறது வந்து பெரிய சாத்தியமற்ற ஒன்றாக இருக்குது. அது வந்து இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் எல்லாமே சேர்ந்து தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை ஒன்றா ஹானஸ்ட்டாக நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி எல்லா இடங்கள்லையும் தமிழ் மீடியா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது, அது இல்லைன்னு நம்ம மறுத்துற முடியாது.
அப்புறமா இன்னொரு கேள்வி மேம், இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நேற்று கூட MSNBC அந்த சேனலில் வந்து ஒரு டிபேட் ஷோ நடத்திருக்காங்க ஃபாக்ஸ் நியூஸோட அந்த கவரேஜ் பற்றி, ஃபாக்ஸ் நியூஸோட ரைட் விங் கவரேஜ் பற்றி அந்த ஒரு அவங்களோட ஒரு கிரிட்டிசிசம். அப்புறமா பீகாக் சேனல் வந்து அதே ஃபாக்ஸ் நியூஸை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் பண்ணாங்க. இதை நியூஸ் வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த நியூஸ் சேனல்ஸ்லேயே அந்த மோதல் இருக்குல்ல, மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அதை காமிச்சிக்கிறாங்க. அது வந்து இதை வந்து தமிழ் மீடியாவில் பண்ண முடியுமா? என்ன கேட்டால் வந்து அது தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். நிறுவனங்களுக்கு 2 நிறுவனங்களுக்கு நடக்கிற சண்டையாக அதை மாற்றக்கூடாதுல்ல. செய்தி என்னவோ செய்தியாக வழங்குறது தான் ஒரு செய்தியாளரோட வேலை. ஏன் செய்தி பெருசா உன் செய்தி பெருசாங்கிறது இல்லை, 2 பேரும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படியான சண்டைகள் ஆரோக்கியமாக இருக்குது தமிழ் மீடியாவில். வந்து வேணா வந்து அந்த நம்பர் ரேட்டிங் போடுற அன்னைக்கு இத்தனை சேனல்ல எங்கள் சேனல் நம்பர் 1ன்னு சொல்லிப்பாங்களே தவிர, பெரிய அளவில் அது தனி மனிதர் அல்லது தனி நிறுவனங்கள் 2 நிறுவனங்களுக்கான தாக்குதல்களாக பெரிய அளவில் மாறலை. 1-2 நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் பெரிய அளவில் அது மாறலை அப்படிங்கிறது தான். அது தேவையில்லைன்றேன். நம்ம என்ன செய்தி வழங்குறோமோ அதுதானே தாண்டி நம்ம நிறுவனத்துக்காக வேலை செய்யலை. நம்ம பத்திரிகையாளர்களாக தான் இருக்கோம். நம்ம எந்த நிறுவனம் சார்ந்து வேலை செய்கிறோங்கிறது வேற. ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்துக்கு ஒரு எடிட்டோரியல் பாலிசி இருக்கும். அந்த பாலிசி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு மாறும். அதுக்குள்ளே நின்று தான் இங்கே வேலை செஞ்சாகணும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை தாண்டி என் நிறுவன செய்தி பெருசா, உன் நிறுவனம் வழங்கின செய்தி பெருசான்னு சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அரசியல்வாதியை பேட்டி எடுக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள், அதாவது ரொம்ப சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள் என்ன, அவர் ஆக்கப்பூர்வமாக பேசினது என்ன, அவர் பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தா பார்லிமெண்ட்டில் என்ன பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய முழு டைம்லைன், அவருடைய அரசியல் வாழ்க்கையுடைய முழு டைம்லைனும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து கூகுள் நியூஸ் ஃபோரம் அதை பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிங் சர்ச் இன்ஜினில் வந்து வேர்ல்டு நியூஸ் ஆகட்டும், யுனைடெட் கிங்டம் நியூஸ் ஆகட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூஸ் ஆகட்டும், மற்ற லாங்குவேஜஸ்லேயும் அது இருக்குது. இந்த ரஷ்யன் நியூஸ் இருக்குது, ஸ்பானிஷ். அதை பற்றி நீங்கள் குறிப்பிடல. நான் பார்த்த போது நீங்கள் கூகுள் பற்றி மட்டும் சொன்னீங்க. ஆனால் பிங்லேயும் வேர்ல்டு நியூஸ் இருக்குது, பிங்லேயும். ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கும் பிங்கில் சர்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் நான் பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனாஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. யாண்டெக்ஸ், ரஷ்யாவில் வந்து யாண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கூகுளோட டெக்லேயே போனீங்கன்னா கூகுளில் உங்களால் நான் சொன்ன இந்த ரிவர்ஸ் சர்ச் இமேஜில் கிடைக்காதது அது வந்து ரஷ்யன் ஓரியன்டான செய்தி, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யாண்டெக்ஸில் கிடைக்கும் தான் கூகுள் டெக்கே சொல்லுது. இங்கே நாம் கூகுள் யூஸ் பண்ணுறோம், அதனால நான் கூகுளை மென்ஷன் பண்ணேன். இன்னொன்று, நமக்கான ப்ராஜெக்டை யாண்டெக்ஸில் இருந்தோ அல்லது பிங்க்லேருந்தோ கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸில் நீங்கள் இங்கே யூடியூப் எப்படி செயல்படணும், யூடியூபோட இன்னொன்று ரொம்ப முக்கியம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற நீங்கள் எல்லாருமே ஃபேஸ்புக் அண்ட் யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப சிம்பிள். உங்களோட ஐடியிலேயே போனீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். நான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் கூகுளில் சொன்னேன். அப்படி பார்த்தீங்கன்னா மெட்டாவை கூட தான் நான் சொல்ல மறந்துட்டேன். மெட்டாவிலையும் நிறைய இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. மெட்டான்னு சொல்கிறது ஃபேஸ்புக்கில், அதுலேயும் நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் ரீதியாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நாங்கள் இப்போ தமிழ் நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ ஷேட்ஸ் இருக்குது, நிறைய சொல்லலாம். அப்படி சொல்லணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸுங்கிறது வந்து ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. ஏன்னா அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கான நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம பிங்க் யாண்டெக்ஸும் ஃபாலோ பண்ணுறது உங்கள் விருப்பம், அதை ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. மேம், பொய் செய்திக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு உண்மை செய்திக்கு கிடைக்கிறது இல்லை மேம். நம்ம ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொய் செய்தி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுது. உண்மை செய்தி வர்றது வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக மாட்டேக்கா. அது நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஆனால் முடிந்த அளவு வந்து பொய் செய்தியை பரப்புறதுக்காக தானே அவங்க அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியே பண்ணுறாங்க. அதை வந்து உண்மை செய்தியையும் அதிகம் அப்போ நீங்கள் அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், வாட்ஸ்அப்பில் வர எல்லாத்தையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் காரணம் வந்து அதுதான். தமிழ்நாடு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் விலகி தான் இருக்கிறோம். ஃபேக்ட் செக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஃபேக்ட் செக்னு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. அது வந்து கேஸ் சேலஞ்ச் பண்ணுறாங்க, அது ரெண்டாவது விஷயம். நிறுவனங்கள் சார்ந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா IFCN சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறது யூடர்ன் மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது IFCNங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட் செக்கிங் ஸ்டாண்டர்டுக்காக கொடுக்குற சர்டிஃபிகேஷன். இது எல்லாமே நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா சேனலும் வச்சிடலாம். அதே மாதிரி கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸோட ஃபேக்ட் செக்கிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறதும் நாங்கள் ஒரு 6 பேர் தான் இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதோடைய இப்போ தான் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது, எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழில் வர்ற செய்தியை
ஹிந்தியில் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இதில் என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சி திரும்ப தமிழில் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு பண்ணுறாங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நியூஸ் செக்கர்ஸ், ஃபேக்ட் கிரசன்டோ, இப்படி நிறைய ஃபேக்ட் செக்கிங் நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க ஆல் இந்தியாவுக்கு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நம்ம இங்கே பர்டிகுலராக பண்ணுறதுங்கிறது இப்போ தான் அதுக்கான ஒரு இருக்குது. நீங்கள் ஃபேக்ட் செக்கிங்கை வந்து ஒரு டூலாக எடுத்து அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் அதில் வந்து உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வரும்போது நல்ல வாய்ப்புகள் இருக்கும், அதை தவற விடாதீங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் வந்து எப்படி நெறியாளராக மாறுறது அப்படின்னு. செய்தி வாசிப்பாளர் அப்படிங்கிற போஸ்ட் வேணால் இருக்கலாம், பட் அப்படி ஒரு பர்சன் தனியாக செய்தி வாசிப்பாளராக இருக்க முடியாது. ஜேர்னலிசம்னு வந்துட்டால் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் தெரிஞ்சிருக்கணும், டெஸ்க் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது இங்கிலீஷில் வந்து நியூஸ் ப்ரெசன்டர் தான், நியூஸ் ரீடர்னு ஒரு வார்த்தை இல்லை, நம்ம தான் தமிழில் அதை நியூஸ் ரீடர்னு சொல்கிறோம். நியூஸ் ப்ரெசன்டர் தான் ரொம்ப முக்கியம். முன்பெல்லாம் வந்து 24 hours நியூஸ் சேனல் இல்லாமல் நாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே செய்திகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும், அதை ரெக்கார்டிங் பண்ணுவாங்க, அந்த எழுதின செய்தியை வாசிச்சுட்டு போகிறது மட்டும்தான். இப்போ 24 hours டிஜிட்டலைஸ்டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் எழுதி வைத்த செய்தியை மட்டும் வாசித்து விட்டு கடந்து போகிற ஒரு போஸ்ட்டு எந்த தமிழ் மீடியாவிலையுமே கிடையாது. அப்போ அந்த செய்தி குறித்த புரிதல் இருந்திருக்கணும், அந்த செய்தி குறித்த ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் தினம் தினம் உங்களுடைய வாசிப்பை நீங்கள் விரிவுபடுத்திக்கிட்டே போகணும். குறைந்தபட்சம் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு செய்தி வாசிப்பாளராக வந்து உட்கார்றீங்க அப்படின்னா அந்த புல்லட்டினில் முன்னாடி இப்போ 11 மணி புல்லட்டின்னு வச்சுக்கோங்க, 10:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ரெடியாகி மேக்கப் போட்டு போய் அந்த புல்லட்டினை ரன்டவுனாக உட்காந்து படிக்கணும். அதுக்குன்னு பேக் ஒர்க் இருக்கும், டெஸ்க் ஒர்க் இருக்கும், அதில் வந்து உங்களோட ஆக்சஸை பயன்படுத்தி நீங்கள் ரன்டவுனில் படிக்கணும். முதல் பாயிண்ட் அதுதான். அப்போ இது மாறும், அதே ரன்டவுன் தான் 11 மணிக்கு இருக்குமானா இருக்காது, அப்போ அதை விட மேஜராக ஒரு இன்சிடெண்ட் வந்திருக்கும். ஆனால் பேசிக் இன்றைக்கி நிறைய நான் பார்க்கக்கூடியது ரன்டவுனை வந்து படிக்கிறதே இல்லை. 11 மணி புல்லட்டினுக்கு 10:55க்கு மேக்கப் போட்டுட்டு உட்கார்ற பெரும்பாலான செய்தி வாசிப்பாளர்களை நான் பார்க்குறேன், நியூஸ் ப்ரெசன்டர்ஸை நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப தவறான ஒன்று. அப்போ பேசிக்காக நான் வந்து 7 மணி ஷோவுக்கு எனக்கு எந்த ரன்டவுனும் இல்லை, ஆனால் எனக்கு ஏற்கனவே நான் தலைப்பை ப்ரிப்பேர் பண்ணால் கூட குறைந்தபட்சம் நான் 6:10 6:15க்கு நான் மேக்கப் போட்டு உட்காந்துருவேன். நீங்கள் 6:15க்கு போயிட்டால் 3/4 மணி நேரம் நம்ம வந்து தயாரிப்புகளுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், நம்ம நிறைய படிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் முதல் வந்து நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி தயாராகிடணும் அப்படிங்கிறது பேசிக். அப்புறம் நிறைய வந்து 2 நாட்களும் நிறைய ஆளுமைகள் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அந்த தகவல்களை நான் திரும்பி கொடுக்க போகிறதில்ல. அந்த 10:30 மணிலேருந்து 11 மணி புல்லட்டினுக்கு நிறைய தலைப்புகள் மாறும். அப்போ தலைப்புகள் மாறினா கூட உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணணும். திடீர்னு ஒரு லைவ் எடுக்க தோணும். இங்கே நிறைய வந்து அதை கேலி கிண்டலாக்கி நிறைய வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், ஒரு மலையை எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அது மட்டுமே அல்ல, அந்த வீடியோஸை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் போல் ஒரு நியூஸ் ஸ்டுடியோ, இப்படி தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க போல் அப்படின்னு இல்லை. எப்படி ரிப்போர்ட்டிங்க்கு வந்து 5 உங்களுக்கு நேற்றையிலேருந்து சொன்னாங்களான்னு தெரில, 4 Ws 1 H ரொம்ப முக்கியமோ, அது நீங்களே உங்களுடைய இதில் படிச்சிருப்பீங்க. வென், வேர், வாட், ஹூ, ஹவு. இது வந்து நீங்கள் நியூஸ் வாசிக்கும் போதும் நீங்கள் நியூஸை ப்ரெசன்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஒருவேளை டெஸ்கில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா கூட ப்ராம்ப்டரை பார்த்து நீங்கள் படிக்கும்போது சரியாக படிக்கணும். நான்லாம் ஆன்லைனில் அப்படி கரெக்ஷன் போட்டு பல இடங்களில் படிச்சிருக்கேன். அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த செய்தி குறித்த புரிதலும் தெளிவும் இருக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நின்று உங்களால் அதை படிக்க முடியும். இன்னொன்று அப்படியே இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம சீனியர்ஸ்கெல்லாம் படித்து வச்சுட்டு போன ஸ்டைல் இருக்குல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஒரு மோனோட்டோனஸ் ஸ்டைல். அந்த ஸ்டைலை நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. செய்தியை சொல்ல தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறீங்க, வேர்ட்ஸை கோர்வையாக வச்சு கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுறீங்கன்னு நீங்களே வந்து உங்களோட மொபைலில் உங்கள் வீட்டில் கண்ணாடி முன்னாடி நீங்களே ஒரு பேராகிராஃப் நியூஸை உள்வாங்கிட்டு அதை சொல்லி பாருங்கள். நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ண வேண்டிய மிக முக்கியமானது, எனக்கு எப்படி செய்திகளை வந்து இன்றைக்கும் ப்ராம்ப்டரை பார்த்து அப்படியே அடுத்தவங்க எழுதி வச்சதை படிக்க எனக்கு ஒருபோதும் வராது. என்னால் அடுத்தவங்க எழுதினதை வாசிக்கவே எனக்கு வராது. என்னன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியும், அது மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி தான் நான் படிப்பேன். அதுதான் உங்களுக்கு எப்போதும் கை கொடுக்கும். திடீர்னு ப்ராம்ப்டர் ஒர்க் ஆகலைன்னா அந்த செய்தியை எப்படி படிப்பீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கு அந்த செய்தி பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ டே டு டே நீங்கள் அப்டேட் வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ஸ்
எல்லா நியூஸ் சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே வந்து இங்கிலீஷ் சேனல்ஸும் தமிழ் சேனல்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அது மட்டும்தான் வரும், திரும்ப திரும்ப அந்த செய்திகள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அதுலேருந்து நிறைய செய்திகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்களோட ட்விட்டரில், லிங்க்டின்ல எத்தனை பேருக்கு அக்கௌண்ட் இருக்கு? வெரி குட். எல்லாருமே லிங்க்டின்ல அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. லிங்க்டின் தான் நிறைய வாசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நடக்கிறதெல்லாம் நிறைய சண்டைகளும் அது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ட்விட்டரில் நடக்கிறது பொலிட்டிக்கல் வார், ஐடியாலஜி வார் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு எக்ஸில். அப்போ நீங்கள் உண்மையான கண்டென்ட்டு, ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கீங்க, ரிசர்ச் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, இல்லை ஏஐ பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, ஜேர்னலிசத்தோட அட்வான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து லிங்க்டின்ல தான் அதிகமாக இருக்குது. நிறைய லிங்க்டின்ல நீங்கள் படிக்க முடியும். நிறைய வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு இங்கே நீங்கள் வந்து இப்போ நேஷ்னல் மீடியான்னு சொன்னோன்னே, இங்கிலீஷ் மீடியான்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு குறிப்பிட்டது உங்களுக்கு மைண்டில் இருக்கும். என்டிடிவி, இந்தியா டுடே, இந்த மாதிரி நிறைய உங்கள் மைண்டில் இருக்கும். டைம்ஸ் நவ், CNN நியூஸ் 18, இந்த மாதிரி நிறைய உங்கள் மைண்டில் இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய அந்த மாதிரி மீடியாஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சிஸ், ANI, PTI, இது எல்லாத்தையுமே தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ANI, PTIலாம் கன்சிஸ்டன்சியாக, அதாவது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்கும். அப்படி வந்து பெரும்பாலான சேனல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா டுடே, NDTVலேருந்து நீங்கள் தேசிய அளவிலான செய்திகளை எடுக்காதீங்க, ANI, PTIலேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ANIயும் PTIயுமே சார்பு நிலை எடுக்கிற சூழலில் இருக்குது. அப்போ நீங்கள் தான் பகுத்தாயணும். அந்த செய்தி வந்து சார்பு நிலையில் இருக்கா இல்லையான்னு பார்த்து பேச வேண்டியவும் படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நியூஸ் ப்ரெசன்ட் பண்ணிட்டோம், இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, வர்றோம், நியூஸ் படிக்கிறோம், போகிறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு ஸ்டோரியை நீங்களே எழுதணும், அல்லது அதுக்காக நீங்களே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்டோரிஸ் பண்ணணும். எது சம்மந்தமானாலும் இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு நீஷ் வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து ஃபுட்டாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், பாலிட்டிக்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் பேசும்போதுமே சொன்னாங்க, அதாவது வந்து தமிழ் மீடியா எடிட்டோரியலாக ரொம்ப ஸ்ட்ராங். எது சரி தவறு, பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணுங்கிறதுல எடிட்டோரியலாக ஸ்ட்ராங். என்னென்னா, என்ன வகையில் நம்ம இங்கிலீஷ் மீடியாவும் தமிழ் மீடியாவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறோன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறோம். அதாவது டிஜிட்டலி வந்து பார்த்திங்கன்னா, டெக்னிக்கலி நிறைய டூல்ஸ் நமக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதில் தான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து என்விரான்மெண்டலுக்குன்னு இப்போ தான் பீட்ஸ் எல்லாம், அதாவது அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடாக ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒருத்தவங்களை டெப்ளாய் பண்ணுறதான் இப்போ தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க மெட்டாஃபிஸ்க்கு போகிறது தான் அதிகபட்சமாக என்விரான்மெண்டலுக்கான, மெட்டாஃபிஸ்னு நான் சொல்கிறது வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையத்துலேருந்து டெய்லி வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை கவர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து இங்கே என்விரான்மெண்டலுக்கான ஒரு, இன்றைக்கி வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி ரிசர்ச் ஸ்டோரிஸ் பண்ணுறாங்க தமிழில். இப்போ தான் இந்த சேஞ்சஸ்லாம் வருது. இன்னுமே மாறணும் அப்படின்னு நான் அதை பார்க்குறேன். இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, அதனால் இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அந்த நியூஸ் வாசிப்பாளருக்கும் நியூஸை வழங்குறதுக்குமான வித்தியாசத்தில் பெண்கள் வந்து எழுதி வச்சதை படிச்சுட்டு போவாங்கன்னு ஒரு மித்து இருக்குது. அதை உடைக்க வேண்டிய இடத்துல இப்போ ஒரு 5-6 வருஷமாகவே நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. அதை வந்து இன்னும் டெஸ்கில் முன்னாடியெல்லாம் போய் நம்ம டெஸ்கில் ஒன்று சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு ஏன்னா அங்கே டெஸ்க் ஃபுல்லாகவே ஆண்களாக இருப்பாங்க. ஸோ நான் அதை ஜெண்டர் லென்ஸோடு தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் அவங்க சொல்லும் போதே பெண்களுக்குனா ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, அவங்க எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நியூஸ் அப்டேட் இருக்காது அப்படிங்கிறத உடைக்கிறதுக்காக நான் என்னோட பீரியட்லேருந்து நான் நிறையா போராடி இருக்கேன். அது வந்து இன்னுமே போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. இன்றைக்கி வர்ற பெண்கள் எப்படி வராங்க அப்படின்னா, சில பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு என்தூசியாஸ்டாக வர்றவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வர்றோம், நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, நாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு வந்து லைம்லைட்டில் இருக்கும். அதாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டுமே தான் நம்மளுடைய இலக்குனா, நீங்கள் வெறும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு, இன்றைக்கி 2010 என் கூட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் இருந்தவங்க இன்றைக்கி ஃபீல்டில் இல்லை. அதுக்கெல்லாம் நான் எவ்வளோ புலம்பியிருக்கேன்ல.
அதாவது புலம்பல்னா நிறைய பாலிடிக்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். நான் சொல்கிற பாலிடிக்ஸுங்கிறது ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை தகுதிப்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு தகுதிப்படுத்த உங்களை நோக்கி கூர்மையான வாள்கள் எல்லா பக்கமும் இருந்து வரும். அந்த வாள்களை சமாளிக்கிறதுக்கு நிறைய இரத்த களரிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த இரத்த சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. அது அவ்வளவையும் புலம்புற இடம் வந்து மனுஷ் தான் எனக்கு இன்று வரைக்கும். அதனால் அதை ஏன்னா நீங்கள் எதுவும் வந்து கேக் வாக்காலாம் இங்கே கிடச்சிடாது. இங்கே வந்து இங்கே பேசின ஒவ்வொருத்தவங்களுமே இந்த ஃபீல்டில் வந்து அவ்வளவு இரத்த சம்பவங்களை எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க இரத்த சம்பவங்களை பண்ணலை, அவங்களுக்கு நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கன்சிஸ்டன்ஸும் அவங்க தொடர்ந்து இதில் பயணிக்கணுங்கிற டெடிக்கேட்டட் ஒர்க்கும் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். பெண்கள் வந்து செய்தித்துறையில் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு வரும்போது ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு பல வாய்ப்புகள் நம்மளை வந்து முதல்ல சப்ஸ்டியூட்டாக தான் பயன்படுத்துவாங்க. தமிழ் மீடியா இன்றைக்கும் அப்படி தான். பெண்களை வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு ஆண் நெறியாளர் வந்திருக்க மாட்டார், அப்போ உடனே வந்து உட்கார வைக்கலாம். என்னோடய லிங்க்டின்ல நான் மேலே வச்சுருப்பேன் பி எ ப்ரையாரிட்டி நாட் அ சாய்ஸ் அப்படின்னு வச்சுருப்பேன். அதை தான் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அந்த இடத்துல சாய்ஸாக நாம் இல்லாமல் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இவங்கக்கிட்ட கொடுத்தா இந்த வேலையை செஞ்சுருவாங்க, இவங்கக்கிட்ட கொடுத்தா இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நல்லா பண்ணிவிடுவாங்க, இந்த ஷோவை நல்லா பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்காக தான் நான் சொல்கிறேன். வந்து செய்தி எழுதி வச்சுட்டு வாசிட்டு போவாங்க. நீங்கள் செய்திகளை தேடி போக ஆரம்பிக்கணும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு ஸ்டோரி பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டோரி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். உங்களால் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கேமரா முன்னாடி பேசவும் முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கணும். புரியுதுங்களா? அது வந்து என்னென்னா ப்ளூ மேட், க்ரீன் மேட், ரெட் மேட், எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மேட்டு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3ம் இல்லாத ஒரு கலர் நீங்கள் எப்போதுமே வச்சுக்கணும். ஏன் இதெல்லாம் நான் பண்ண டாக்டிக்ஸு ஏன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு உங்களுக்கு ஒரு ஷோ உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ்ஸே ஏன்னா ட்ரெஸ்ஸு இல்லைன்னு வந்து இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்போதும் ஒரு ட்ரெஸ்ஸு கேரி பண்ணிக்கோங்க உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டுன்னு வருவாங்க. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா ட்ரெஸ்ஸு இல்லைங்கிறதுக்காக நான் போய் அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் வந்து எல்லா நேரமும் நம்மளால் கையில் காசு இருக்கும் போய் வாங்க முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. இது வந்து ரொம்ப சின்ன டிப்பாக தெரியும். அதனால் எப்போதும் உங்கள் பேக்கில் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. திடீர்னு க்ரீன் மேட்டில் ஒரு ஷோ பண்ணும்பொழுது நீங்கள் க்ரீன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். குறைந்தபட்சம் நீங்கள் போய் வேலை பார்க்க போகிற இடத்துல என்ன மேட் இருக்குன்னு தெரிஞ்சாவது அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை எப்போதுமே கையில் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு பல வாய்ப்புகள் ட்ரெஸ்ஸு, அதாவது நம்பிக்கையாக சொல்லுவாங்க அவங்க ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட இந்த ஷோவை கொடுத்துடலாம் அப்படிம்பாங்க. நம்ம நல்லா பண்ணுவோங்கிறது தெரியும், நம்ம அதை ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை வந்து என்னன்னா ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் என்ன பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸில் அங்கேயே வார்ட்ரோப் வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லலாம். அதான் வார்ட்ரோப்லேருந்து போய் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய வார்ட்ரோப்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சில நிறுவனங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சம் நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் புதுசாக இருக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களே ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறோம்பாங்க. அதுக்கப்புறம் அதில் வர்ற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகிறது நம்மளே ட்ரெஸ் வாங்கி 10 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கூட அழகாக போட்டுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். நான் இது வரைக்கும் ஒரு ஸ்பான்சர் ட்ரெஸ் கூட யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா செய்தி வாசிப்புனா நம்மளோட ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே முக்கியம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து உங்களை எப்படி சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னா திடீர்னு வரலைன்னா உங்களுக்கு அந்த பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படின்னா இவங்ககிட்ட கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால எப்போதும் நீங்கள் நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து பேப்பரில் மட்டும் நியூஸ் படிக்கிறதுங்கிறத விட்டுட்டு, அதுக்கு தான் நான் சொல்கிறது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதில் எல்லாமே நீங்கள் நியூஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஏரில் உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியணும். அதில் இங்கே நிறையா வந்திருக்கிற அந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் அப்படி தான் இருக்கும் போலன்னு நீங்கள் வந்து நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்காதீங்க. ஆன் ஏரில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்கணும். அந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு அந்த இடத்துல அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு அந்த டைமிங்க்கு என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணணுமோ கேட்கணும். பேசிக்காக உங்களுக்கு அந்த நேரத்தில் அது ஒரு டைம் கேம். அந்த டைம் கேம் உங்களால் பண்ண முடியல மைண்டில் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த 4 Ws 1 H இதை வச்சு நீங்கள் கேள்விகளை வடிவமைச்சுக்கலாம். அது வந்து பேசிக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதோட பின்னணி தகவல்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து லைவில் வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ணி கண்டினியூஸாக நியூஸ் ப்ரெசென்டராக இருக்க முடியாமல் போனதுக்கான காரணம் வந்து அவங்களால லைவில் கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னு. அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல்
இங்கே நிறைய காமெடிகள்லாம் நடக்கும். இலங்கை பிரதமர், இலங்கை அதிபர், அந்த பெயர்களை மாற்றி சொல்கிறது, இதெல்லாமே தமிழ் மீடியாக்களில் நடந்த நிறைய காமெடிகள் இருக்கும். அப்போ என்னென்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும். சிங்கப்பூரில் ஒரு 4வது அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா அந்த செய்தி தெரிஞ்சால் தான் அடுத்த நாள் உங்களால் உட்கார முடியும். அப்போ திரும்ப 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 அப்டேட்டடாக உங்களை நீங்கள் செய்திகளை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து ஃபேக்ட் செக்கிங் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று. ஃபேக்ட் செக்கிங் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், இமேஜ் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வீடியோ வெரிஃபிகேஷன், டேட்டா வெரிஃபிகேஷன், கிளைமேட் வெரிஃபிகேஷன், இப்படி ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்குன்னு தனித்தனி டெக்ஸ் கூகுளில் உட்காந்து ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6-7 இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டை பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து பண்ணி கம்ப்ளீட்டாக சர்டிஃபைடு ஆன ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். தமிழ் மீடியா இன்னும் அதற்குள்ளே ரொம்ப போகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூகுளோட ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே தமிழ் மீடியா போகிறோம். அப்போ நீங்கள் வரும்பொழுது லிங்க்டின்ல நீங்கள் வந்து ட்விட்டர்லையும் லிங்க்டின்லையும் ஃபாலோ பண்ண வேண்டியது கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸ், GNIன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு, அவங்க கொடுக்குற செய்திகள், அவங்க அவ்வளோ ஃப்ரீ வெபினார்ஸ் நடத்துகிறாங்க. அந்த அவ்வளோ வெபினார்களையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கிற ஸ்காலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உள்ள அவ்வளோ விஷயத்தையும் நியூஸ் ஆர்கனைசேஷனுக்கு கூகுள் வந்து ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. நாளைக்கு கூட கூகுள் பின் பாயிண்டில் வந்து நியூஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 1 hour வந்து செமினார் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் நியூஸ் காலேஜில் வந்து உங்களோட காலேஜ் கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாப்க்கு ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனில் இருந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, கிராண்ட் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனை ஒட்டி சக்தி கலெக்டிவ்னு ஒரு ப்ராஜெக்ட், இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட் செக்கர்ஸோட நியூஸ் 7 அதில் ஒரு கொலாபரேஷன், அதுக்கு ஒரு கிராண்ட், அதாவது $10,000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த உலகம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரொம்ப புதுசு, பெருசாக தெரியவே தெரியாது. அதாவது நீங்கள் இதில் எஃபிஷியன்ட் ஆகிட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டுமே நீங்கள் ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனாக மாறலாம். இன்றைக்கி நிறைய இண்டிபெண்ட், ஃபே டிசோசா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பீட்ரூட்னு ஒரு நியூஸ் ஆப் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்கிட்ட வரும்போது என்ன சிக்கலாகும்னா, உங்கள் மேலே வந்து ஒரு சாயம் பூசப்படும். நீங்கள் ஒரு சார்பு நிலை எடுக்கிறீங்க அப்படின்னு, அதை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க, அதில் எப்படி உங்கள் சர்வைவலை நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, 2 தரப்புலேருந்து செய்திகளையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்குறீங்களா, உங்களை நம்பி உங்களை பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது. ஏன்னா இதில் நிறைய பேர் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்டாக வரலாம். அப்புறம் வீடியோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வரலாம். நீங்கள் நியூஸ்னு வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். வீடியோ கிரியேட்டர்ஸ்னு வந்துட்டிங்கன்னா ஏற்கனவே அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களை ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படின்னு. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன டாபிக் எடுக்க போகிறீங்க, உங்கள் நீஷ், அதாவது நீங்கள் எதை சப்ஜெக்டாக தேர்வு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களை தேடி ஊடகங்கள் வரலாம். நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாகவே இருந்தால், ஃபுட் ஃபார்மரை யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா யூடியூப்பில்? இல்லையா? சரி. ஆனால் வந்து நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, அதாவது மைலோ இந்த மாதிரியான போன்விட்டா மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸில் வந்து ஹெல்த் ட்ரிங்க்னு போடக்கூடாது, காமர்ஸில் முதல்ல அதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு ஜீவோ வந்துச்சு தெரியுமா? அந்த ஜீவோவுக்கு காரணம் தனிப்பட்ட ஒரு மனிதர், ஃபுட் ஃபார்மர்னு ஒருத்தர், அவர் ஒரு யூடியூபர். அவர் ஃபுல்லாக இப்போ கூட ஒரு கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்மளோட என்ன அவரோட கேம்பெயின் சமீபத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எக்ஸ்பைரி டேட் மட்டும்தான் பார்த்து வாங்குவோம் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டில். ஆனால் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் நமக்கு கரெக்டாக தப்பா, அதில் எவ்வளவு அவேர்னஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து 2 ஃபுட் மசாலாஸ் தமிழ்நாட்டு, அதாவது இந்தியா முழுவதும் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய 2 மசாலாவை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது எதனால் பேன் பண்ணாங்க, அதில் என்ன இருக்குது. தமிழ்நாட்டில் திடீர்னு வந்து நம்ம ஊரில் இருக்கிற பஞ்சு மிட்டாயை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதில் கேன்சர் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஃபுட் அந்த ப்ராடக்ட் என்னென்னலாம் இருக்குது கெமிக்கல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறாரு. அதாவது ஒவ்வொன்றில் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருக்குது, நமக்கு அதை பற்றின பேசிக், நாம் சாப்பிட்ற ஃபுட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இது எத்தனை பேர் தெரிஞ்சு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸான ஒரு கொஸ்டின். அதுக்காக ஒரு தனி யூடியூபர் வந்து ஒரு பெரிய கேம்பெயின் ரன் பண்ணுறாரு. அவர் தான் அந்த இது எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு போடக்கூடாதுங்கிறத வந்து பயங்கரமாக கோர்ட்லலாம் ஃபைட் பண்ணி வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் மீடியா முழுவதும் அவரை போய் பேட்டி எடுத்தாங்க.
அதாவது மீடியாக்கள் எதை செய்யணும் எதை செய்யாமல் இருக்காங்க தவற விட்டுருக்காங்கங்கிறதுக்கு இந்த ஃபுட் ஃபார்மரே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ஒரு செய்தியாக ஒரு புல்லட்டினில் ஒரு 3 நிமிஷம் பேக்கேஜாக கடந்து போகிறோமா, அதை தொடர்ந்து கேம்பெயின் அவேர்னஸாக பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஃபேக்ட் செக்கிங்கோட பேசிக் வந்து உங்களுக்கு வரக்கூடிய மெயினாக வந்து ஃபேமிலி குரூப்பில் இருந்தீங்கன்னா ஃபேமிலி குரூப்பில் வர்ற எந்த செய்தியையும் நம்பக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் விஷயம். இது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபேமிலி குரூப்பில் வந்து நம்ம வழியில் வர முடியாது. அதில் பல பஞ்சாயத்துகள் வந்துடும். திமிராக இருக்காங்க, நீங்கள் ஃபேமிலி குரூப்பில் இல்லை, நாங்கள் வந்து மிச்சர் மட்டும் சாப்பிட்ணும், மியூட்டில் தான் இருக்கணும் அந்த குரூப் எப்போதுமே. நமக்கு பெரும்பாலும் என்ன கேட்டால் அந்த வாட்ஸ்அப் குரூப்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மிக்சர் மட்டும் சாப்பிட்டா போதும், நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் அங்கங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் சேனலாக மட்டுமே அதை வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் போய் எங்கள் கருத்து சொல்லிகிட்டு இருக்கணும், யாருக்கிட்டையாவது சண்டை செய்யணும்லாம் அவசியமே இல்லை. அப்படி சொன்னால் நம்மளோட டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதே மாதிரி வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய் அதை சோஷியல் மீடியாஸில் வந்து சண்டை செய்கிறதையும் இக்னோர் பண்ணிடுங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அது உங்கள் நேரத்தை சாப்பிட்ரும். அதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீசிஸ் பேப்பர் ஒன்றா படித்து உங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்கள் போய்க்கலாம், அங்கே போய் சண்டை செய்கிறத விட. ஆனால் என்னுடைய பெரிய விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலி குரூப்பில் வரக்கூடியது எல்லாத்தையும் நம்பாதுன்னா மற்ற குரூப்பில் வரதை நம்பலாமான்னா எந்த குரூப்பில் வரதையுமே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து எங்கேயுமே வந்து ஆஃபீஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ஆஃபீஸ் தான். அதாவது ஒர்க் ஆஃப் எல்லா மாதிரி நம்ம மொபைல் தான் அதுக்கு ஒர்க் ஆஃப் எல்லா. அங்கே வந்து நிறைய செய்திகள் வரும். அதை வந்து குறைந்தபட்சம் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் லென்ஸில் ரிவர்ஸ் சர்ச் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தா ஃபேக்ட் செக்கோட ஆர்கனைசேஷனோட பேரோடையே ஃபஸ்ட்லேயே வரும். ஃபேக்ட் செக் பண்ணப்படலை அப்படின்னா அந்த செய்தி வேறு தளங்களில் வேறு மாதிரியாலாம் வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த செய்தியை சொல்லி இருக்கிறது யார், அவங்களோட நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து அந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா நம்ம மொபைலில் ஒரு ஃபோட்டோ வருது, அதை வந்து உடனே நீங்கள் டெக்ஸ்ட்டை கூட பண்ணலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரியல, அதில் ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குன்னா இப்போ கூகுள் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ்லையே வந்து டிரான்ஸ்லேட் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பேசிக்காக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது வந்து பேசிக் ஃபேக்ட் செக்கிங் டூல்ஸ். நிறைய டூல்ஸ் இருக்குது அதுக்குள்ளார, அது எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறத வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, பிடிஎஃபாக இருக்கிறத வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. உங்ககிட்ட வந்து ஒரு பட்ஜெட், இந்தியாவுடைய பட்ஜெட் கையில் இருக்குது, அந்த பட்ஜெட்டில் திடீர்னு நீங்கள் விவசாயிகளை பற்றி மட்டும் ஒரு ஸ்டோரி பண்ண போகிறீங்க, ஆனால் பக்கமாக தேட முடியாது. எங்கெங்கெல்லாம் அந்த பட்ஜெட்டில் விவசாயத்தை பற்றி கோட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு டேட்டா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த வேர்டெல்லாம் ஃபார்மர்ஸ் பற்றி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவும் வந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிலது சிலபஸில் இருக்கலாம், சிலது சிலபஸ்லாம் இருக்காது. இப்போ நான்லாம் இதெல்லாம் சிலபஸ்லாம் படித்ததே கிடையாது, ஆனால் இப்போ டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸை திரும்ப சொல்கிறேன்னா அதில் நிறைய இந்த மாதிரி ஃபாரின் கோர்சஸ் வரும். அப்போ நீங்கள் அந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் பாயிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் படிக்க முடியும். இதுக்கெலாம் காசு வேணுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு 6-7 இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் படிச்சிருக்கிறேன், ஒன்றுக்கும் ₹1 கொடுத்ததில்ல. அது எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் படிப்பேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் அங்கங்கே வரும். அதாவது பாயிண்டர்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது க்ரைம் பீட் பற்றி நீங்கள் ஒரு யாராவது க்ரைம் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் அதில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் கண்டிப்பாக போய் படிங்க. அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். அதாவது நம்ம ஊரில் க்ரைம் ரிப்போர்ட்டிங், க்ரைம் பீட்டுன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் க்ரைம் இன்டு பப்ளிக் சேஃப்டி ஜேர்னலிசம். அந்த கோர்ஸ் பேரே அதுதான். இங்கே க்ரைம் பீட்டுன்னு சொல்கிறத அவங்க பப்ளிக் சேஃப்டி ஜேர்னலிசம்னு தான் சொல்கிறாங்க. இப்படி நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது அதுக்குள்ளார. நீங்கள் அது எல்லாமே நமக்கு வந்து சில டைம்ஸ் வந்து நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். எதுலாம் நீங்கள் போய் நம்ம நிறைய என்ன பண்ணுறோன்னா இ-காமர்ஸ் சைட்ஸில், ஷாப்பிங் சைட்ஸில் தான் நிறையா வந்து நம்ம மெயில் ஐடியை கொடுத்து நமக்கு டெய்லி நம்ம மெயிலில் அவ்வளோ ஜங்க் மெயில்ஸ் வரும் நமக்கு பார்த்தோன்னா. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான அதாவது பாயிண்டர்ஸ், ஐஎஃப்சிஎன், ஏபிடிஎன் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. நான் சொன்ன ஃபேக்ட் செக்கிங்கில் 16 கோர்சஸ் ஏபிடிஎனும் கூகுளும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 16 கோர்ஸுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். அதாவது 1 ஹவரில் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சிடலாம். அப்போவே ஆன்லைனில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும்.
வந்துடும். உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா அது எல்லாமே வந்து வீடியோவாக தான் இருக்கும். அதனால் நீங்களே செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு செஞ்சு பார்க்குறதுக்கான மெத்தடும் அதுலேயே இருக்கும். அதனால் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஏன்னா இனிமேலுக்கு வந்து நீங்கள் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியா இவ்வளவு தான் உங்களோட இதுன்னு நீங்கள் இருக்க முடியாது. அதை தாண்டி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் இந்த கோர்சஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கும்போது என்னென்னா உங்களோட ப்ரொஃபைலே வந்து ஒரு எலைட்டாக இருக்கும். நீங்கள் போய் கொடுக்கும்போது இவ்வளோ நீங்கள் இப்போவே இதெல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல ஜாப் கிடைக்கும்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா, ஃபேக்ட் செக்கிங் டூல்ஸ் எல்லாம் தெரியுமா, இதெல்லாம் பேசிக்காக உங்களை நீங்கள் ஆல்ரெடி சிலபஸில் படிச்சுட்டு இருப்பீங்க. அதை தாண்டி இந்த இன்டர்நேஷ்னல் கோர்சஸோட சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடடாக இருக்கும். கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பற்றி தவறான செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கான தவறான செய்திகள். அப்போ அந்த செய்திகளோட அடிப்படையில் எப்படியெல்லாம் செய்திகள் வந்துச்சோ அதை பற்றி உட்காந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஹெல்த் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும் கூகுள் மாதிரி கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து ரிசர்ச் பண்ணி டேட்டா லீட்ஸோடு சேர்ந்து அவங்க ஒரு கோர்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெல்த்தில் வந்து என்ன மாதிரியான மித்து இருக்குது, எதெல்லாம் நம்பணும், எதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ். நான் சொல்கிறது எதுவுமே எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் காசு கட்டி படிக்க முடியும்னா, ஒரு கோர்ஸ் கூட நான் சொல்கிறது எதுவுமே வந்து காசு கட்டி நீங்கள் படிக்க தேவையில்லை. அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து நியூஸ் ரீடிங்க்கு வந்து நான் பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நான் 2 நாளில் டிஜிட்டலை கற்றுத்தரேன். தயவு செய்து அதுக்கெல்லாம் போய் ட்ராப் ஆகி 2000-3000 கொடுத்து அழிஞ்சு போகாதீங்க. அதெல்லாமே உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல், நான் ஆப்பிள் வெர்ஷனை கூட சொல்லலை, ஆண்ட்ராய்டு மொபைல்லையே இருக்குது, நம்மளுக்கான மொபைல்லையே எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்களே படிச்சுக்கலாம். அங்கே போய் நீங்கள் சும்மா உட்காந்து 600 ரூபாயிலேருந்து 2000-3000 ரூபாயை கொடுத்துட்டு 2 நாள்லாம் டிஜிட்டலில் கற்றுக்கவே முடியாது. டிஜிட்டலில் இருக்கிற டூல்ஸை டெய்லி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களை வந்து கூகுள் ட்ரெண்டிங்கில் வந்து ஏற்கனவே வந்து கேஎஸ்ஆர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் ஸ்டோரி பண்ணணும், வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணலாம். கூகுள் ட்ரெண்டிங்கை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸில் இருக்கிற ட்ரெண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீடியாஸ் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது அந்த ட்ரெண்டிங்கை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஐடி விங்ஸ் தான் இந்த எல்லாத்தையுமே ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. பட் நீங்கள் அதுக்குள்ளேருந்து நிறையா ஸ்டோரிஸ் பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சைல்ட் ரைட்ஸ் பற்றி நீங்கள் ஒரு ஸ்டோரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. குழந்தைகளுடைய ஃபோட்டோவை காண்பிக்கக்கூடாது, ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி நான் யூனிசெஃப்பில் இது சம்மந்தமாக 2 ஒர்க் ஷாப் எடுத்தேன். அப்போ வந்து பேசிக்காக எழக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சில இடங்களில் அந்த விக்டிமை ரிவீல் பண்ண வேண்டிய சூழல் இருக்குல்ல. எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து குழந்தைகளுடைய விக்டிமை ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் தமிழ் மீடியாவில் நீங்கள் போய் முக்கியமான பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேஸ் ஸ்டடீஸை போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் குழந்தைகள் படங்களை ரிவீல் பண்ணி தான் இருக்கும். எல்லா சேனலையும், நான் பங்கேற்கிற சேனல், நான் ஒர்க் பண்ண சேனல் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்தே தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த காம்படிஷன்ஸ், இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிங்க இல்லையா, அந்த காம்படிஷன்ஸில் நடக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தும் உங்களுக்கு வந்து தெரியணும். அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிசர்ச்சர் ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு டிப், அதுலேருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்து ஸ்டோரியாக பண்ணலாம். இப்படி எங்கெங்கெல்லாம் தகவல் இருக்கோ அங்கங்கிருந்தெல்லாம் அந்த தகவல்கள்லேருந்து நீங்கள் ஒரு செய்தியை கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் எப்போதுமே எல்லா விஷயத்தை பற்றின ஒரு அவேர்னஸோடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நீங்கள் இண்டிபெண்ட் கிரியேட்டராக இருக்க போகிறீங்க அப்படின்னா எத்திக்ஸை கடந்து நீங்கள் என்றைக்குமே ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடணும். என்ன வேணாலும் கிளிக் பைட்டுக்கு நான் ஒரு தம்ப்நெயில் வைப்பேன், என்ன வேணாலும் நான் வந்து உள்ளே பேசுவேன். இன்றைக்கி உட்காந்து தமிழ் மீடியாவில் இன்றைக்கி வந்து காசிப்பிங் வந்து பேசுகிறது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அதுக்கான இடமே கிடையாது. சில யூடியூப்ஸ் இன்றைக்கும் இருக்கிறாங்க, அந்த மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க நடத்துகிற யூடியூப்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அறம் வந்து ஃபாலோ பண்ணப்படுதோ அது பெரும்பாலும் அதில் வந்து இதாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த வியூஸ்க்காக மட்டும் நிறைய கிளிக் பைட் கண்டென்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி. தம்ப்நெயில்ஸ் அப்படி ஒரு ஆடிட் பண்ணோம்னா ஸ்டோரிஸில் அதில் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான யூடியூப்ஸ் வந்து அந்த மாதிரி மோசமான யூடியூப்ஸ்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், வெப்சைட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
அந்த ஒரு வெப்சைட்டு ஒரு யூடியூப் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பலை, அவ்வளோ பப்ளிசிட்டியெல்லாம் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. டெய்லி வந்து சன் டிவியில் இருக்கிற பழைய ரீடர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ஃபோட்டோ நல்லா அவங்க வந்து பட்டு சாரி கட்டிட்டு வந்திருக்கக்கூடிய சண்டே ப்ரைம் டைமுக்கு அவங்க கட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்ப்நெயில் நான் சொல்கிறேன், இந்த பக்கம் அப்பாஸோட ஃபோட்டோ வச்சுட்டு அப்பாஸின் உடல் சென்னை வருகிறது. நமக்கே ஜெர்க்காவும், அவர் நல்லா தானே இருக்கார், இது என்ன நமக்கு கண்ணுக்கு படாமல் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் அவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக, கால் அறுவை சிகிச்சைக்காக சென்னை வருவதா ஒரு செய்தி தான், அது கூட அதிகாரப்பூர்வ செய்தி கூட கிடையாது. அதுக்கு இப்படி ஒரு யூடியூப்பில் இப்படி ஒரு தம்ப்நெயில், அதாவது அந்த நியூஸ் செய்தி வாசிப்பாளர் அந்த செய்தியை வாசித்தது மாதிரி இப்படி ஒரு தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயிலில் ஏதாவது ஒரு அறமாவது இருக்கா? என்னன்னா, நான் சம்மந்தப்பட்ட நியூஸ் ரீடர்ஸ்க்குனே ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனுக்கு டெய்லி ஒவ்வொரு அந்த யூடியூப்பில் வர்ற ஸ்க்ரீன்ஷாட்ஸை மட்டும் எடுத்து அனுப்பி ரிப்போர்ட் பண்ண சொன்னேன் நான். நீங்கள் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுகளும் இருக்குது, இது நடந்துதாம் அது நடந்ததாம் அப்படின்னு. சமீபத்தில் கூட ஒரு வார இதழ், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய வார இதழ், அவங்களுக்கு ஏதோ 2 பேஜ் லாஸ்ட் மினிட்ல டெட்லைன் ப்ராப்ளம் போல், நான் வந்து என்னுடைய ஸ்டோரியை வந்து நான் ஜோஸ்டாக்ஸில் பேசியிருக்கேன், அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஜோஸ்டாக்ஸில் நான் பேசினதை அப்படியே எடுத்து அப்படியாம் இப்படியாம் அப்படின்னு சொல்லி எழுதி என்னோடய ஃபேஸ்புக்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஃபேஸ்புக்கில் போட்டேன், எப்பா மண்டபத்தில் உட்காந்து எழுதுங்க, குறைந்தபட்சம் அதை தான் நானே சொல்லியிருக்கேனே, அதில் அந்த ஆம் விகுதியாவது போடாமல் இருக்கலாம்ல. ஆம் விகுதி எதுக்குன்னா காசிப்பிங்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அக்குரஸியாக ஒரு தகவல் தெரியுதுன்னா அந்த இதை போட தேவையில்லை. அது நடந்தது அப்படின்னு, நடந்ததாம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கும் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், நியூஸ் ரைட்டிங்கிறதே வந்து அதுவே ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா சுமார் 1000 பேர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. 999 பேருனாலும் 999 பேர் அப்படின்னு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்புறம் அந்த முதல் செஷனில் ஒரு பேச்சு வந்துச்சு, இங்கிலீஷ் மீடியாவுக்கும் தமிழ் மீடியாவுக்குமான டிஃப்ரென்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டேட்டா ப்ரெசன்டேஷன்ஸ். டேட்டாஸ் வந்து தமிழ் மீடியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியாவில் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி இதழ்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டெய்லியுமே நிறைய டேட்டா ஸ்டோரிஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு துறை சார்ந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ மழை பெய்யுது, இந்த டைமில் மழை பெய்கிறதோட அந்த ரெயின்ஃபாலை வச்சு ஒரு டேட்டா ஸ்டோரி கொடுப்பாங்க, வெயிலை வச்சு ஒரு டேட்டா ஸ்டோரி கொடுப்பாங்க. இப்படி ஏதாவது ஒன்று ஒரு இன்சிடெண்ட் வச்சு, நம்ம ஏற்கனவே போன செஷனில் பேசின விவசாய தற்கொலைகளை பற்றி ஒரு டேட்டா ஸ்டோரி கொடுப்பாங்க. அந்த டேட்டாஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படும். தமிழ் மீடியாவில் வந்து அது ஒரு 3 minutes கிராஃபிக்ஸாக முன்னாடியெல்லாம் இருந்துச்சு, இப்போ கூட அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த நம்பர்ஸ்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கானா. நம்பர்ஸ்கள் மட்டும்தான் இங்கே பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நம்பர், இதே விவசாய தற்கொலை விதர்ப்பா வந்து பெரிய செய்தியானது, அங்கே அவ்வளவு லட்சக்கணக்கான விவசாயிகள்னு நம்பரில் வந்தபோது தான். இன்றைக்கும் லட்சக்கணக்கான இன்றைக்கி நிறைய டேட்டாக்கள் மறைக்கப்படுது. இன்றைக்கும் விவசாய தற்கொலைகள் இருக்குது, ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேட்டா ப்ரெசன்டேஷனுக்குன்னே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதாவது இந்தியா ஸ்பெண்டுன்னு ஒன்று, அவங்க வந்து அவங்களே சர்வே பண்ணுவாங்க, நிறைய டேட்டாஸ் அவங்க கொடுப்பாங்க. எல்லா வகையான டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும், ரூரல் டேட்டா, அர்பன் டேட்டா, எல்லா வகையான டேட்டாவும் கிடைக்கும். அதில் நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்கும். அதனால் இந்தியா ஸ்பெண்ட் மாதிரியான நல்ல வெப் போர்ட்டல்ஸ் இருக்குது, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்தீங்கனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும். அது வந்து உங்களுடைய ஆர்வம். இது எல்லாமே எனக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தாங்களானா கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு தேடுறோம், நம்ம மொபைலை எப்படி ஆக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளவு ஆர்வமாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் வந்து நிறைய வந்து எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களோட அல்காரிதம் மாறிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிறைய காமிக்கும். அது மாதிரி இப்போ நிறைய வந்து இங்கே ட்ராமா, கொரியன் அடிக்ட்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க, தேங்க்யூ, நிறைய அடிக்ட்ஸ் இருப்பீங்க. அதை வந்து வெறும் பார்த்துட்டு கடந்து போகாமல் அதில் ஒரு நல்ல நியூஸ் இருக்கும்போது அதை எடுத்து நீங்கள் ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணலாம். நான் நிறைய 1 minute பேக்கேஜ் எல்லாம் எங்கள் பசங்களுக்கு சொல்வேன். நம்ம ரீல்ஸ்க்கு பேக்கேஜ் பண்ணுறோம்ல, அதுக்கு நான் நிறைய கண்டென்ட் கொடுப்பேன், அதுலேருந்து எடுத்து. இது எல்லாமே நான் சொல்கிறது தான். அதாவது
இதை வந்து கண்டென்ட்டாக நிறைய பேர் இங்கே வெப் சீரிஸ் பார்க்குறவங்களா இருப்பீங்க, ஆனால் அதை கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த யோசனை வராது இல்லையா? பட் அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அவங்க எங்கே க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நாம் பார்க்குற என்டர்டெயின்மெண்ட்டை நான் டெய்லி சொல்வேன். எப்படி இப்போ வர ஜென்ரேஷன் கிட்ட நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று எக்ஸ்ட்ரீம் என்தூசியாசமாக வராங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நான் ஒரு 2-3 பசங்க யூடியூப்பில் இருக்காங்க. அந்த பசங்க வெளியில் இருக்கும்போது நிறைய கேம்ஸ் இருக்கு இல்லையா, கேம்ஸை ரிவ்யூ பண்ணி தனியாக யூடியூப் கிரியேட்டராக இருந்த பசங்க சரி இங்கே வந்தால் ஏதாவது நல்லா பண்ணுவாங்கன்னு வந்தால் இங்கே வந்து ரெகுலராக அந்த நியூஸில் 80 வீடியோ டெய்லி போடுறது, இந்த ஒர்க்குக்குள்ளே ட்ராப் ஆகி அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறதையே அப்படியே பூட்டி வச்சுட்டாங்க. மைண்ட்லேருந்து வர்றது ஸ்டீரியோ டைப்பாக ஒர்க் பண்ணுறது. நான் திரும்ப எங்கள் டெஸ்கில் சொல்கிறது இதுதான். அதாவது ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 9 to 5 ஒர்க் பண்ணுற மாதிரியான ரெகுலரான டெம்ப்ளேட் ஒர்க்கு, வர்றோம் 10 நியூஸ் அடிக்கிறோம், வர்றோம் 10 வீடியோ போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்காக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பேஷனே இல்லாமல் சம்பளத்துக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் வேறு வேலை செய்யலாம். ஒரு ஸ்டோரி கொடுத்தாலும், வாரத்துக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்தாலும் க்ரியேட்டிவாக அதில் உங்களுடைய பேஷனோட டெடிகேட்டிவாக டைம், அப்புறம் இந்த டைம் சார்ந்து வேலை பார்க்குறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கெல்லாம் வந்து நிறைய நாட்கள் வந்து எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தோம்னே தெரியாமல் வேலை பார்த்த நாட்கள். இன்றைக்கும் நள்ளிரவு வரணும்னா, எனக்கு தமிழ் மீடியாவில் பிடிக்காத ஒரு விஷயம் நைட் ஷிஃப்ட்டுங்கிறது பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இன்னுமே அந்த அளவுக்குலாம் நம்ம அதை வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரியும் இயங்குது. நைட் ஷிஃப்ட்ஸ் தாராளமாக பெண்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் என்ன பேர் தெரியுமா, வெளியில் மீடியாவுக்கு பொண்ணுங்களை அனுப்பாதீங்கன்னு பேர். ஆனால் மீடியா தான் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் இன்னும் வந்து ஆக்சுவலி இதை விட கொடுமை என்னென்னா, நைட் ஷிஃப்ட்ஸ் மட்டும் பெண்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஜெண்டர் லென்ஸில் ஒரு மேஜர் தீர்ப்பு, பாபர் மசூதி இடிப்புக்கு தீர்ப்பு வருதுன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் மத்தியானமே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வேலை பார்த்த ஒரு சேனலில் சண்டை போட்டு, ஏங்க ஜேர்னலிஸ்ட்டுக்கான முக்கியமான நாள் நீங்கள் இன்றைக்கி போய் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போங்க 2 மணிக்கே அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி சண்டை போட்டு நான் மட்டும் இருந்தேன். அன்றைக்கி நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணுவேன், நான் இருப்பேன், நான் தான் பண்ணுவேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நீங்கள் சண்டை செய்யணும். இன்னும் ஜெண்டர் லென்ஸ் வைஸ் நீங்கள் நிறைய பெண்கள் சண்டை போட வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. இன்னும் வந்து அவ்வளோ தமிழ் மீடியா மாறலை. அதாவது வந்து இங்கே பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் விமன் எம்பவர்மெண்ட்டை பேசுவாங்க. இன்றைக்கி அரசியல் கட்சிகளுக்கு வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு, ஒரு வாக்கு வங்கியாகவாது பெண்கள் வந்து பிரதானப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் தமிழ் மீடியா வேறொரு தளத்தில் பெண்களுக்கான ஸ்பேஸே இல்லாமல் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல தவிர்க்க முடியாத ஆளாக இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் டெய்லி சண்டை செய்யணும், அப்டேட் பண்ணிக்கணும், நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து யாரையும் மேட்ச் பண்ண முடியாத காம்படிட்டராக நிற்கணும். என்னால் நிற்க முடியும், என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுற, இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணணும். அந்த சர்வைவல் ரொம்ப முக்கியம். என்னடா இவங்க பயமுடுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஃபீல்டுக்கு போனீங்கனாலும் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபீல்டில் வந்து அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். எந்த ஃபீல்டும் இன்றைக்கி சும்மாலாம் கிடையாது. எல்லா ஃபீல்டுலேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகி வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் பார்க்குறது வந்து எந்துவாக உள்ளே வரீங்க, வந்து தான் ஜாப் ஒர்க்கு, இதுதான் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஒரு தேக்க நிலையை பார்க்குறேன். அப்புறம் தமிழ் மீடியா தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ் நல்லா பேசவும் எழுதவும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நியூஸ் வாசிக்கிறதுனாலே ராவும் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது, அதை தாண்டி இருக்குது நிறைய வாசிக்கிறதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நிறைய பேருக்கு, அதாவது டிரான்ஸ்லேஷன் வந்து வர இன்டர்வியூஸ் உங்களை மாதிரி தான் எல்லோரும் வராங்க. நான் இதை வந்து காமெடிக்காக சொல்லலை, நான் நீங்கள் அந்த தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன். நம்ம ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்டரை போட்டு சிஸ்டமில் தானே உட்கார வச்சு நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம், கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு கொடுத்துறது. அது தப்பாக சொன்னிச்சுன்னா இங்கே தப்பாக தான் இருக்கும், அதை கூட கரெக்ஷன் கூட போடுறதில்ல. சரி, சிஸ்டமில் உட்கார வச்சா தான் நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் போடுறீங்க, கையால் எழுத விடுவோம் அப்படின்னு கையால் எழுத விட்டோம்னா மேற்கு வங்கத்தை வெஸ்ட் பெங்கால்னு தமிழில் எழுதுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன மழையுடைய பருவநிலை காலம், இது என்ன பருவ காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா மழைக்காலம். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பருவமழை பெய்யும் அப்படின்லாம் நம்ம ரொம்பலாம் கேட்கவே கூடாது. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டோம்னா, இவ்வளோ டெப்த்தாலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்கும்போது, ஏன்பா மழைக்காலம்னு நீ எழுதி வச்சுருக்கேப்பா, அது என்ன மழைக்காலம்னு நீங்கள் இவ்வளோ டெப்த்தாலாம் கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம், நான் வேறு கோவிட் பேட்ச் மேடம், இப்படியான பதில்கள்லாம் நிறைய வரும். ஸோ நீங்கள் இதற்கும் தயாராகணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். நீங்கள் தமிழில் தான் போக போகிறீங்க. நான் சொல்கிற ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, பைலிங்குவலாக போங்க. இங்கிலீஷும் எழுத தெரியணும், இங்கிலீஷையும் வளர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா,
தமிழில் வந்து அந்த அளவிற்கு உங்களுக்கு நான் இதை ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணுறேன். இங்கிலீஷில் வாங்குகிற சேலரியில் 1%, அதாவது அவங்க 10 மடங்கு வாங்கினாங்கன்னா நம்ம 1% தான் இங்கே தமிழில் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானதாக சேலரி வைஸ் இல்லை. இப்போ பரவாயில்ல, இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுலேயும் ஜெண்டர் லென்ஸில் சொல்லணும்னா ஒரு மேல் ஆங்கரும் ஒரு ஃபீமேல் ஆங்கருக்கும் இருக்கக்கூடிய ஜெண்டர் பே கேப் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்போவே வந்து அவர் இதுக்கு முன்னாடி செஷனில் கேஎஸ்ஆர் வாங்குறதுக்கும் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி பொலிட்டிக்கல் டிபேட் பண்ணலாம், ஒரே அளவுக்கு எடிட்டோரியலில் வந்து ஒரு ரேங்கிங்கில் கூட இருக்கலாம், ஒரு லெவல் அவர் மேலே இருக்கலாம், ஒரு லெவல் நான் கீழே இருக்கலாம். ஆனால் எங்கள் 2 பேருக்குமான ஜெண்டர் பே கேப் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படி வந்து பெரிய கேப் வந்து பெண்களுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம மாற்றி ஆக வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் இங்கே இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. விம்பிள்டன் டென்னிஸில் கூட 2 பேரும் ஒரே டைமில் தான் விளையாடுறாங்க. ஆனால் வந்து அங்கே மேல் பிளேயருக்கு என்ன கொடுக்குறாங்க, ஃபீமேல் பிளேயருக்கு என்ன ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு அங்கேயே விம்பிள்டன் டென்னிஸ் மாதிரியான இடத்துல கூட போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க எங்களுக்கும் அதே பே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது கிரிக்கெட் எல்லா இடத்துலையுமே ஜெண்டர் லென்ஸில் பார்த்தா பெண்களுக்கான ஊதியம்ங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பைலிங்குவலாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரி நாங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் எழுதுறதை விட்டுறக்கூடாது. எழுதிக்கிட்டே நான் வந்து 6 முறை லாட்லி வாங்கினதில் மனுஷுடைய பங்கு பெருசு, நிறைய ஊக்குவிப்பேன். அவர் வைத்த டைட்டில் தான் தண்டனை களமாகும் பெண்ணுடல். என்னுடைய இப்போ வந்திருக்கிற புக்கு அதுதான் என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு, தண்டனை களமாகும் பெண்ணுடல் லாட்லி அவார்டு. அந்த அவார்டு வந்து உயிர்மையில் வந்த கட்டுரை. அப்போ நான் வந்து நான் டிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் நியூஸ் பேப்பரை வச்சு நானும் மனுஷன் ஒரு ஷோ பண்ணியிருக்கிறோம். இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கையில் தான் நான் இந்த ஸ்டோரியை நான் எழுதினேன். அப்போ உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கணும், நான் இன்றைக்கும் சைல்ட் ரைட்ஸ் விமன் ரைட்ஸ்லாம் கன்சிஸ்டன்ட், ஏன்னா பொலிட்டிக்கல் வராதுன்னு சொன்னாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஷோ பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் உங்களுக்கான ஆத்ம திருப்திக்குன்னு ஒரு வேலையை பார்க்கணும்ல. அப்போ நான் வந்து சைல்ட் ரைட்ஸ் விமன் ரைட்ஸ் நாம் என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அதை எழுதணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு அடலசன் ஏஜ் அம்மாவா நான் வந்து சைல்ட் ரைட்ஸில் என்னென்னலான்னு என் குழந்தைய வச்சே நான் பார்த்து எழுத வேண்டியதாக இருந்துச்சு. விமன் ரைட்ஸில் நான் ஃபேஸ் பண்ணுறதையே எழுதுறது. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, கிளைமேட் எடுத்துக்கலாம், பாலிடிக்ஸ் எடுத்துக்கலாம். அந்தந்த துறை சார்ந்து அதில் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்படி அப்டேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த துறையிலே ஒரு ரிசர்ச் பர்சனாக மாற முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ நீங்கள் உங்களுக்கு இது இல்லைனா கூட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் நியூஸ் ப்ரெசன்ட் பண்ணாலும் டிபேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு டிபேட்டுக்கு வந்து நான் அடுத்து சொல்கிறேன், எழுதுறதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய எழுத்தும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இது இல்லைனாலும் அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு. டிபேட்டுக்கு என்னென்னா, நியூஸ் ப்ரெசென்டராக நீங்கள் வந்து 10% போட்டிங்கன்னா டிபேட்டுக்கு வந்து இன்னும் 100% நீங்கள் எஃபர்ட் போடணும். நிறைய படிக்கணும். டைம் கேம், என்ன மாதிரி பால் அந்த பக்கம் இருந்து வரும், அந்த பாலை பிடிச்சி எப்படி வீச முடியும் இன்னொரு பக்கம் அப்படின்னு தெரிகிற அளவுக்கான நிறைய விஷயங்கள் நுணுக்கங்களை அது பழக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். நிறைய டிபேட்ஸ் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் மீடியாவுடைய டிபேட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேஷ்னல் மீடியா எப்படி சுருங்கி இருக்குன்னு முதல்ல மனு சொன்னார் இல்லையா, அதையும் பாருங்கள். தமிழ் மீடியா எப்படி வந்து ஒரு பார்வையை பார்க்குது, ஒவ்வொரு நாள் டிபேட்டோட கண்டென்ட் அவங்க எப்படி எடுக்கிறாங்க, அந்த பார்வை என்னவா இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்களே அனாலிசிஸ் பண்ணுங்கள். அப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூஸ், 1-to-1 இன்டர்வியூஸ் போவீங்க இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு பெண் நெறியாளராக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். நான் வந்து முன்னாடி போகும்போது முதல் முறையாக நான் வந்து போகும்போது இங்கே பெண் உரிமை பேசக்கூடிய பல தலைவர்களே வந்து என்ன அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து மேல் ஆங்கர் அனுப்பாமல் ஒரு ஃபீமேல் ஆங்கர் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் பார்க்கப்பட்டுச்சு. நாம் அவங்களுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அறிக்கை வரைக்கும் நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போவேன். அப்படி கேள்விகள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே தலைவர் நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்களே, உங்கள்கிட்ட பதில் சொல்கிறது கஷ்டமேமா அப்படின்னு சொல்ல வைக்கணும் நம்ம. புரியுதுங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு. அப்போ ஒரு மேல் ஆங்கர் வந்து கோட்டை போட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல போய் ஒரு 4 கொஸ்டினை வச்சுட்டு கூட சமாளிச்சிடலாம் ஒரு டிபேட்டை. ஆனால் ஒரு ஃபீமேல் ஆங்கர் அப்படி சமாளிக்க முடியாது. அவங்க சொல்கிற டோனே, இருங்கம்மா நான் சொல்கிறேம்மா, அந்த மாக்குள்ளேயே உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற ஒரு டோன் வரும். அப்போ தான் ஓங்கி 4 தடவை அதில் பற்றி தெரிஞ்ச பாயிண்ட்ஸை கடன்னு அவங்க கத்துறதை கண்டுக்காமல் விட்டுறணும். மனுஷ்க்கு வந்து என் ரகசியம்லாம் தெரியுது, ஏன்னா அவர் கொஞ்சம் ஜெண்டர் லென்ஸோட தான் பார்ப்பாரு, அதனால பிரச்சனை இல்லை, அவருக்கு என் ரகசியம் தெரிகிறது. பட் அப்போ என்ன பண்ணணும், எனக்கு இந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 4 கொஸ்டின் மூலமாக அடுத்தடுத்து அடுக்குனீங்கன்னா தான் நீங்கள் நிற்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்மளோட வீக்னஸ் அதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. 2 ஷோவில் நம்ம கூட உட்காந்தா நம்ம வீக்னஸை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வீக்னஸை அடுத்த தடவை நமக்கு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 200 டைம்ஸ் விமன் ஜேர்னலிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.
அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் வெறும் 4 கேள்வியோட போய் 1 மணி நேரத்தை ஓட்டிடலாம்னா கண்டிப்பாக முடியாது, மாட்டிக்கிடுவீங்க. எந்த பக்கம் இருந்து எந்த கூறு ஆயுதம் உங்களை நோக்கி இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அப்போ ஆபத்தாக வருது, நம்ம நல்லா தாழ்வான பகுதியை பார்த்தெல்லாம் போக முடியாது, கேமரா முன்னாடி தான் உட்காரணும், வாங்க தான் வேணும். அப்போ 2 தடவையோட நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும்னா நிறைய கற்றல் நிறைய கற்றல் தான் முக்கியம். அந்த கற்றல் இருந்தாலும் எழுதுகிற தன்மையை இங்கிலீஷ், நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கிலீஷ் நிறையா எழுதுங்க, தமிழும் எழுதுங்க. அதனால தான் பைலிங்குவலாக வளருங்க. இது இல்லைனாலும் அது உங்களை காப்பாற்றும். ஓகேவா?